ஹலோ மஸ்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், வெரைட்டிஸ் இருக்குது. அது ஏன் நான் யோசிப்பேன், என்னடா அது எப்படா இவங்க மட்டும் டக்குன்னு இப்போ ஏஐ இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து தேர் பில்டிங் த ஏஜென்ட்ஸ். நான் கூட யோசிப்பேன், என்னடா இவனுங்க மட்டும் எப்படி ஏஜென்ட்ஸ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பயங்கரமாக பண்ணுறானுங்கன்னு. ஒரு கட்டத்தில் ஐ கேம் டு தட் ரியலைசேஷன், ஒரு வேளை இவங்களும் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கோ. ஏன்னா கோடே அடிச்சிட்ருக்க முடியாது இல்லை, அவங்க ஏஜென்ட்ஸ் மேலே இன்னொரு ஏஜென்ட் போடுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எப்படி ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும், எந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா எப்படி வேலை செய்யும்ட்டு. ஸோ அந்த வழியாக போகும்போது ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒரு கிடச்ச ஒரு ஐடியா, த ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் தே யூஸ் டு எக்ஸிக்யூட் அண்ட் பில்ட் ரியலபிள் ஏஐ சிஸ்டம்ஸ். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், காக்னிஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். இது மூணு தான் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இயர். ஓகே, ஸோ ஸ்டாப் சேட்டிங், ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங். என்ன ப்ரோ நீ உல்டாவாக சொல்கிற, எல்லோரும் ஸ்டாப் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் சேட்டிங்னு சொல்கிறாங்கன்னு. இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா, அந்த இன்ஜினியரிங் லூப்புன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கன்ஸ்டெயின்ட்டு, அப்புறம் ரீசன் பண்ணு, அப்புறம் வேலிடேட் பண்ணு, அப்புறம் சக்ஸஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. நீ வந்து கச்சா முச்சான்னு கெஸ் பண்ணுவேன், திரும்பி ப்ராம்ப்ட் அடிப்ப, அது ஒரு ஆலிசினேஷன் கொடுக்கும், திரும்பி ரெட்ரி கொடுப்பேன், இதே ப்ராசஸ் மாற்றி போகும். அந்த திரும்பி லூப் அடித்து கடைசியில் டோக்கன்ஸ் முடிஞ்சு அந்த லிமிட்டு முடிஞ்சிடும். இது எதுக்கு நம்மளுக்கு? ஸோ இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஆல்வேஸ் ட்ரீட் இட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் காம்பனண்ட். ஒரு சாஃப்ட்வேர் காம்பனண்ட்டாக தான் அவங்க எப்போவுமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் யூசர்ஸ் ட்ரீட் ஏஐ வந்து ஹியூமன்ஸாக யாருமே பார்க்க மாட்டாங்க. அது ஒரு கான்வர்சேஷன் டூலு. அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணால், எந்த மாதிரி பண்ணால் நம்ம எப்படி கொண்டு வரலாம். வி மஸ்ட் ட்ரீட் ப்ராம்ப்ட்ஸ் ஆஸ் கோடு மாதிரி தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுங்கிறது தான் வந்து ஏஐயோட ஒரு பெரிய லூப்போல்னு சொல்லலாம். ஓகேவா? இதை வந்து எல்லாருமே மறந்துடுறாங்க. ஏஐ வந்து ஹியூமன்ஸாக பார்க்குறாங்க. ஏஐ நம்பிச்சு அப்படி வேலை செய்யாது. இட்ஸ் ஸ்டில் அண்ட் மிஷின் கோட், டூட், ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ பிரின்சிபல் 1 என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். இன்ஜினியர்ஸ் செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் கண்டென்ட். இது நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுன்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. அதான் நம்ம வந்து பெட்ராக்கில் பார்த்துருக்கோம். ஓகேவா? என்னென்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு தனியாக, யூசர் ப்ராம்ப்ட்டு தனியாக. ஓகேவா? சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும், யூசர் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும், இது எல்லாமே வந்து செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ப்ரிவெண்ட் டாஸ்க் இன்ஜெக்ஷன் அண்ட் இன்ஃபோர்ஸ் கன்சிஸ்டன்ட் பிஹேவியர். அந்த கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் வரணுக்காக. ஓகே, ஸோ பிரின்சிபல் 2 பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் டியூனிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட 3 மடங்கு ஜம்ப் ஆகும். ஓகேவா? இதுக்கு வந்து நீ சாட்ஜிபிடி ப்ரோ வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. நார்மல் சாட்ஜிபிடி கோலை கூட உன்னால் இது கொண்டு வர முடியும். எப்படி? அந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங், அந்த பிரெயின் ஸ்டாமிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ், அவங்க ஆந்த்ரோபிக் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், சாட்ஜிபிடி இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பீப்புள் ஒரு ட்ரைங் டு மேனிப்புலேட் ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐயோட சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், ஆந்த்ரோபிக்கோட கிளாடேவாக இருக்கட்டும், இல்லை கூகுளோட ஜெமினியாக இருக்கட்டும், தே வில் நெவர் யூஸ் த டிஃபால்ட் டெம்பரேச்சர் 1 ஃபார் எவ்ரிதிங். டெம்பரேச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். எனிவே அது வந்து பெட்ராக்கில் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் த என்ட்ரோபி ஆஃப் த மாடல் டு த இன்டென்ட் ஆஃப் தி டாஸ்க். அதாவது அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பேட் ப்ராம்ப்ட்டு, நெகட்டிவ் கன்ஸ்டன்ட்ஸு, ஆலுசினேஷன்ஸ்லாம் கம்மியாகணும். 60% கிட்டே எனக்கு கம்மியாகணும்னா கான்ஸ்டிடியூஷ்னலாக குட் ப்ராம்ப்ட் இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஆலுசினேஷனே கொடுக்காமல் பர்ஃபெக்டாக கொடுக்கும். இந்த ஆலுசினேஷன்லாம் இப்போ வந்து நிறைய பஸ் ஓடிட்டுருக்கு. பஸ்ஸுனால் பியூஇசட் நான் சொல்கிறது. அதாவது இந்த மாதிரி ஆலுசினேஷனையும் ரொம்ப ஏஐ வந்து ஆலுசினேட் பண்ணுது, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆலுசினேஷனே வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நெவர் யூஸ் ஜார்கன் ஆர் பஸ்வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இது நான் வந்து உங்களே படிக்க விட்றேன், நீங்களே படித்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேன் ஸ்பெசிஃபிக் ஃபெயிலியர் மாடல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ட் ரீசனிங். டோன்ட் ஆஸ்க் ஃபார் ரீசனிங், ஃபோர்ஸ் இட் டு ஷோ இட் ஒர்க்ஸ் ஃபஸ்ட். ஸோ அனலைசிங்கு இது எல்லாத்தையும் எனக்கு வந்து திங்க் பண்ணி பில்ட் பண்ணி ஒன்று ஓப்பன் ஏஐ இன்ஜினியர்ஸ்லாம் வந்து இதை வந்து யூஸ் திஸ் இன்டர்னலி ஃபார் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கெல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக கேச்சஸ் லாஜிக் எரர்ஸ் இயர் பிஃபோர் தே ரீச் த யூசர். ஸோ வந்து அந்த லாஜிக் எரர்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் ஃபோர்ஸ்ட் ரீசனிங். ஃபோர்ஸ் இட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷோ, டோன்ட் ஜஸ்ட் டெல். ஓகே, எல்லாருமே காமிக்க தான் செய்வோம். இதில் என்னப்பா பெரிய லெவலில் இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராங்.
இங்கே தான் அப்ரோச்சே பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்க்கு இருக்கக்கூடாது. இன்புட் பண்ணி அதை ரீசனிங் பண்ணி அது எப்படி அது வருதுன்னு அதை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் தான் அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனிங் நம்மளுக்குள்ளே நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்க ரீசனிங்கை வெளில கொண்டு வரும். அதுக்கு தான் வந்து இந்த மெத்தடு ஷோ டோன்ட் ஜஸ்ட் டெல். ஓகே, ஸோ த எக்ஸ்எம்எல் கேரண்டின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் 30% to 98% ஜம்ப் ஆகுமா பார்த்துக்கோங்க. யூஸிங் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர்ஸ். அதாவது ப்ளீஸ் கிவ் மீ த ஆன்சர் த எவிடன்ஸ் அந்த கன்க்ளூஷன் சொல்லும்போது ரிட்டர்ன் ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மெயின் பாயிண்ட்ஸு எவிடென்ஸு கன்க்ளூஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் கொடுத்தா எல்எல்எம் இக்னோர் நேச்சுரல் லாங்குவேஜ் ஃபார்மேட் ரெக்வஸ்ட் 70% ஆஃப் த டைம் இன்ஜினியர்ஸ் யூஸ் எக்ஸ்எம்எல் டேக்ஸ் டு கேரண்டி ஸ்ட்ரக்சரை கேரண்டி பண்ணுறதுக்கு தே யூஸ் எக்ஸ்எம்எல் டேக்ஸ். ஸோ ரிமெம்பர் தட். ஓகே, எரர் ரேட் ட்ராப்ஸ் ஃப்ரம் 40% to 8% வித் ப்ராம்ப்ட் chaining. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கீ இன்ஃபோ எடுத்து அடுத்து அதை அனலைஸ்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓகேவா அதை வந்து நான் வந்து அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேவா, இது ஆக்சுவலி இது வந்து இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலி நிறைய பேர் யூடியூப் வீடியோவாக கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு ப்ரொடக்ஷன் ஏஐ சிஸ்டம் மெயின்டைன் 95% அக்யூரசி. ஸோ வேலிடேஷன் ரொட்டீன் ஒன்று இருக்குது. அதாவது செக் இஃப் தட் அட்ரஸஸ் ஆல் பாயிண்ட்ஸ், வெரிஃபை நோ. அதாவது இந்த மாதிரி நீங்களே இந்த பாயிண்ட்ஸை பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ரீசெக் பண்ணுங்கள். ஓகேவா, ட்ரஸ்ட் அண்ட் ஆட். ஓகே, ப்ராபபிலிட்டி தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் யா இட்ஸ் இப்போ தான் வந்து நானே ஒரு லேர்ன் பண்ணுறேன். ஓகே, ப்ராபபிலிஸ்டிக் கெஸ் டு இன்டு அ ரியல் ப்ராடக்ட். அந்த அவுட்கம்ஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஜினியரிங்கோட சீட் ஷீட் இது தான் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் ஏஐ வந்து எதுக்கு டெல் இட் வாட் நாட் டு டூ, ஃபோர்ஸ் திங்கிங் டேக்ஸை ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செயின் ஆஃப் தாட்டில் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் இருக்கணும், டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இருக்கணும், ப்ராம்ப்ட் செயினிங் இருக்கணும். ப்ராம்ப்ட் செயினிங்னா அதான் டாஸ்க் ஸ்டெப்ஸாக மாற்று, வேலிடேஷன் லூப் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் இன்ஜினியரிங் சீட் ஷீட் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் யோசிக்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி இன் தட் 10% or 20% பீப்புள். AI doesn't fix chaos, it scales it. If your inputs are messy, your scale will be messy. ஓகேவா, நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருங்கிறது தான் இது. பிக் ஒன் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் டுடே, மேப் த ரூல்ஸ், அப்ளை தீஸ் 8 principles, டர்ன் யுவர் ப்ராம்ப்ட்ஸ் இன்டு அ சாஃப்ட்வேர். இது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு அட்வைஸு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ஒர்க் பண்ணுவாங்க. தே வில் ப்ளே வித் இட் வித் தேர் அக்யூரேட் டெம்ப்ளேட்ஸ். அதை மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தர் டாபிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ மஸ்கீஸ்.